தமிழ் மக்கள் என் நண்பர்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எங்கே வந்திருக்கேன்னா, இப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ நான் வந்து ரேபிடோ புக் பண்ணி வந்திருக்கும் போது அண்ணனை வந்து பார்த்தேன். அண்ணன் பேர் சொல்லுங்கண்ணா. என்னோட பேரு ஷைன். அண்ணன் வந்து தீவிர விஜய் ரசிகருங்க, பயங்கரமான ஒரு விஜய் ரசிகர். அண்ணனை பற்றி இப்படியே புகழ்ந்து தான் பேசிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம கரூரில் நடந்த அந்த பிரச்சனையை பற்றி அண்ணன் சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. மற்றவங்க எல்லாத்துக்கும் உரைக்கணும் மாதிரி பேசுவாங்க பாருங்க. சொல்லுங்கண்ணா. எனக்கு சொல்றது சரியா தமிழ் வராது, இருந்தாலும் கவனமாக கேட்டுக்கோ. தளபதி, நம்ம தளபதி இல்லையா, அந்த ஆள் இந்த எலெக்ஷனில் வந்ததே ரொம்ப காசு இருக்கு. அந்த ஆளுக்கு காசே வேண்டாம். அந்த அளவுக்கு அந்த ஆள் காசு சம்பாதிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்தது இந்த மக்களை காப்பாற்றணும், அந்த நம்பிக்கையில தான் இங்கே வந்தது. நம்பிக்கை வீணா போயிடும். எனக்கு கவலையா இருக்கு. ஏன் கவலைன்னா, அந்த கவர்மெண்ட் இல்லையா, இந்த ஸ்டான்லி, இந்த தமிழ்நாட்டில் ஸ்டான்லி, அந்த ஸ்டான்லி இந்த ஆளுக்கு உதவியே செய்யக்கூடாது. உதவியே செய்யறதே இல்லை நான் பார்த்ததுக்கு அப்புறம். ஏன்னா மக்களுக்காக இந்த தளபதி வந்துட்டு எல்லாம் செய்யணும், அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஸ்டான்லியோட எதிராக நினைச்சு கொண்டு இந்த ஸ்டான்லி இடம் கேட்டா, அதாவது தளபதி இடம் கேட்டா, சம்மேளனத்துக்கு இடம் கேட்டா கொடுக்காது, சின்ன இடம் கொடுக்கும். அப்ப பெரிய கூட்டம் வந்து அங்க சிக்கலா வரும். இப்போ அந்த மாதிரி இடம் கேட்கும்போது சிக்கலா இருக்கிற இடம் மட்டும்தான் இந்த மினிஸ்டர் கொடுக்கறது. ஆனா தளபதிக்கு பெரிய இடம் கொடுத்து அந்த மக்களை எல்லாம் காப்பாத்தி ப்ரொடெக்ஷன் கொடுத்தா இந்த மாதிரி 41 ஆளுங்க இறக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் தான் அந்த ஆளு. ஆனா விஜய் ஒரு அந்த பாவம், அந்த ஆளுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, மக்கள் தான் தேவை. இந்த புரட்சி தலைவர் அந்த எம்ஜிஆர் இல்லையா, அந்த ஆளு கீழே வந்தா அந்த ஆளை ஃபாலோ பண்ணி வர்ற ஆளு தான் நம்ம தளபதி. எனக்கு சினிமா பார்த்து அப்படி ஒன்றும் இல்லை. தளபதி நம்ம விஜய் இல்லையா, அது அந்த ஆளு நல்லா ஒரு ரூட்ல தான் போறது. ஆளோட வீட்டு சிக்கல வர்றதுக்கு இந்த ஸ்டான்லி இல்லையா, இந்த மினிஸ்டர், அந்த ஆளு தான் இந்த தளபதிய சிக்கலா எல்லாத்துக்கும் சிக்கி அந்த இடத்துல துரத்தி ஓடுகிறாங்க. ஒண்ணுமே செய்ய அனுமதிக்கவே இல்லை. ஆனா நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஜய் நல்ல இதுக்காக தான் இந்த ராஷ்டிரத்துல வந்தது. ஆனா அது மக்களுக்காக நல்ல செய்ய முடியாம இந்த ஸ்டான்லி துரத்தி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே இல்லை. அந்த அத்தனை கூட்டத்துக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும். எத்தனை 1000 2000 எவ்வளவு ஆளுங்க கூடுறோம், அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும், இடம் வேணும், கரண்ட் வேணும். தளபதி போற இடத்துல எல்லாம் கரண்ட் போகும். ஏன் அப்ப இதெல்லாம் இது அப்புறம் பேசணும் தெரியும். ஆனா எனக்கு தமிழ் வராது, அதனாலதான் சாரி. ஓகே, பாருங்க, அவருக்கு தமிழ் வராது. ஆனா 2026 அண்ணன் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு குறிக்கோளா இருக்காரு. பாருங்க, அண்ணனுக்கு அவ்வளோ வெறி. 2026 அண்ணன் தான் வருவாரு கண்டிப்பா. ஓகே, தமிழ் மக்கள் என் நண்பர்கள். பாய்.